அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட்ல குண்டூசில இருந்து காரு பிளேன் வரைக்கும் எல்லாம் கிடைக்கும். அமெரிக்காவுக்கு புதுசா போன இந்தியர் ஒருத்தர் அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யணும்ட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனரை பார்த்து வேலை கேட்கறதுக்காக போனாரு. ஓனர் இவரை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இருந்தாலும் இவரோட விற்பனை திறமை எப்படி இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு, இங்க பாருங்க உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் $10,000 வணிகம் செஞ்சிருக்கணும், அப்பதான் உங்களை நான் வேலைக்கு வச்சிருப்பேன், இப்பவே நீங்க போய் வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாரு. வேலை பிஸியில ஓனர் இந்த புதுசா சேர்ந்த பையனை முழுசா மறந்துட்டாரு. அன்னைக்கு இரவு கடை மூடும் போது இந்த பையனை கூப்பிட்டு, இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட பிசினஸ் பண்ணாரு. இந்த பையன் சொன்னா, நான் இன்னைக்கு முழுவதும் ஒருத்தர்கிட்ட தான் பிசினஸ் பண்ணேன்ட்டு. இதை கேட்ட ஓனர் அந்த பையன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட பிசினஸ் பண்ணாதான் ஒரு $10,000 ஒரு நாளைக்கு நம்ம பிசினஸ்ல எடுத்துட்டு வர முடியும். இதுக்கு மேல நீ நிறைய பேரை மீட் பண்ணி பிசினஸ் பண்ணணும்னு. சரி, இன்னைக்கு மொத்தமா எவ்வளவு பிசினஸ் பண்ணன்னு கேட்டாரு. அந்த பையன் சொன்னா, நான் $10 மில்லியன் பிசினஸ் பண்ணிருக்கிறேன். இதை கேட்ட உடனே ஓனருக்கு தலையா சுத்திடுச்சு. என்னப்பா சொல்ற, ஒரே ஆள் கிட்ட $10 மில்லியன் பிசினஸ் பண்ணேன், அப்படி என்ன பிசினஸ் பண்ண? பையன் சொன்னா, நானு ஒரு மீன் பிடிக்கிற தூண்டல், அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஃபைபர் போட், அந்த ஃபைபர் போட்டு மேல வைக்கிற ஒரு டென்ட், அந்த டென்ட்டை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய காரை விற்பனை பண்ணான்னா. இதை கேட்ட ஓனருக்கு, இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கிறானா, உண்மையை சொல்ல, அவர் எது கேட்டு இந்த கடைக்கு வந்தாருன்னா. இவன் சொன்னா, அவர் இதெல்லாம் கேட்டு வரல, அவரு தலைவலிக்கு தலைவலி மருந்து இருக்கான்னு கேட்டு வந்தாரு. நான் தான் அவர்கிட்ட தலைவலி போனோம்னா ஃபிஷிங் ஒரு நல்ல எக்ஸசைஸ், அதை பண்ணுங்கன்னு. உடனே நானு அந்த ஃபிஷிங் தூண்டில் அவர்கிட்ட வித்தேன். சாதாரணமா ஃபிஷிங் பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, போட்ல போய் ஃபிஷிங் பண்ணுங்கன்ட்டு ஃபைபர் போட்டையும் வித்தேன். வெயிலா இருந்தா ஃபிஷிங் பண்றது கஷ்டமா இருக்கும், ஃபிஷிங் போட்ல டென்ட் போட்டு ஃபிஷிங் பண்ணுங்கன்ட்டு டென்ட்டையும் அவர்கிட்ட வித்தேன். இந்த போட்டு டென்ட் இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கேம்பிங் கார் இருந்தா நல்லா இருக்கும்ட்டு அவர்கிட்ட அந்த கேம்பிங் காரையும் பேசி வித்தேன். இதை கேட்ட ஓனர், எப்பா உன்னுடைய திறமை பயங்கரமா இருக்குது, இதுக்கு முன்னாடி நீ இந்தியால எங்க யார்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இவன் சொன்னா, இந்தியால ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் ரிசப்ஷனிஸ்டா இருந்தேன், அங்க எந்த சாதாரண வியாதி வந்தா கூட நான் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எழுதி கொடுத்து அவங்களோட பில்ல பல மடங்கு உயர்த்திடுவேன், இதனால என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு பல மடங்கு லாபம். இதை கேட்ட ஓனர், இந்த கம்பெனியை பார்த்ததுக்கு நீ தான் சரியான ஆளு, எனக்கு இன்னும் பயிற்சி வேணும், நான் இந்தியாவுக்கு போயிட்டு ரிசப்ஷனிஸ்டா வேலை செஞ்சுட்டு திரும்பி வரேன்னு போயிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.